முத்து சார், என்னோட மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப நல்ல ஒரு ப்ரொடியூசர் நீங்கள். ஆக்சுவலி சொல்ல போனால் இன்றைக்கி படம் எடுக்கிறது வந்து ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ தூரம் இந்த படத்தை கொண்டு வந்திருக்கீங்க, அது உங்களோட ஹார்ட் ஒர்க் தான் சார். கண்டிப்பாக ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டன்றது படம் பண்ணுறதுன்றது. தேங்க்யூ விக்கி ப்ரோ, நிஷாந்த் ப்ரோ, பாலா சரவணன். இந்த படம் பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். எங்கேயுமே உங்களுக்கு போர் அடிக்காமல் ஒரு ஒரு ஃபன், அதுக்கப்புறம் ஒரு ஹாரர் எல்லாமே இருக்கும். ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக வந்து எல்லாம் தேட்டரில் பார்க்கலாம். ப்ளஸ் உங்கள் எல்லா படத்துக்கும் எனக்கு வந்து நிறையா எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரே மாதிரி தான் கொடுப்பீங்க, இதுக்கும் ஒரு கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அஸ்வின். நெல்சன் சார் பொதுவாக அவருடைய படங்களில் நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். அண்ட் அந்த வகையில் ஜெயிலர் விநாயகன் சாரினுடைய கேரக்டருக்கு நிகராக நம்ம எல்லாருக்கிட்டையுமே அவருடைய நடிப்புனால தேட்டரில் என்ஜாய் பண்ண வச்ச ஜெயிலர் அர்ஷத் அவர்களை மேடை அழைக்கிறேன், பேச அழைக்கிறேன். சாரி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நிற்கிறேன்னா அது நெல்சன் தான் காரணம். வந்திருக்க மீடியா ப்ரெஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் பிளடி பேக்கர் ஷூட்டில் இருந்தேன். எனக்கு ஒரு கால் வந்தது. டைரக்டர் விக்னேஷ் பாண்டியன் கால் பண்ணார். எப்போவுமே அசோசியேட் டைரக்டராக தான் பேசுவாங்க. இவர் டைரெக்டாக பேசினார். பிரதர் இது மாதிரி டேட்ஸ் வேணும், இது மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். அது பேசினது ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் ஆக்சுவலாக. ஆனால் இங்கே வாங்க, அவர் ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் ஆக்சுவலாக. ஆனால் கொஞ்சம் இப்படி வாங்க, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்லோவாக போயினுக்குது போல். ஆக்சுவலாக பேசலாம். இவர் ரொம்ப நல்ல மனுஷன் ஆக்சுவலாக. இவர் பேசினது ரொம்ப பிடிச்சிச்சு ஆக்சுவலாக. நான் அங்கே அப்படியே உடனே வந்துட்டேன். ஆனால் நான் வரேன்னு, நான் பண்ணுறேன்னு நான் எதுவுமே பேசலை. பேமெண்ட் என்ன விஷயம்னு அவர் பேசினா இருக்கிற என்னன்னா அந்த அவங்க ஊருக்கு போயிருந்தேன். அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்குதோ இல்லையோ பயங்கரமாக பிரியாணி சாப்பாடு ஜாலியாக இருந்தேன். ஒரு 3 மாதம் பயங்கரமாக நல்ல அன்பாக பார்த்தேன்னா. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே. ரொம்ப நல்ல மனசு ஆக்சுவலாக. இன்னொரு விஷயம் என்னன்னா, டீம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்க. எல்லாமே யாரும் காசுக்கோசரம் வேலை செய்யலை. எல்லாம் இங்கே இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சொந்தக்காரங்க. ஃபைட் மாஸ்டர்லாம் அவ்வளோ நல்ல பேர். கேமராமேன் பாருங்கள் அவ்வளோ சொன்னாங்க. எல்லாம் ஒரு அன்புக்கு வேலை செய்கிறாங்க. இது மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஜெயிக்கணும். நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். மீடியா ப்ளீஸ் ஹெல்ப் தம். ஓகே, கண்டிப்பாக படம் வந்ததுன்னா நல்லபடியாக இதாகவும் நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம கேமராமேன் ஹீரோ ப்ரோ, உங்கள் பேர் என்ன ப்ரோ? அதை ஸ்வீட்டாக சொல்லிட்டீங்க, பக்கத்தில் வந்துட்டேன். பேர் என்னது? இல்லை அது நிஷாந்த் தெரியும். அது வேறு எதுவும் சொன்னீங்க. ரூசோவா, அது வாயில் நுழையில நம்மளுக்கு. இந்த சந்தானம் ஒரு படத்தில் கேட்பார்ல, அந்த என்ன படம் வந்து வானம் படத்தில் ப்ரோ, அந்த மாதிரி ப்ரோ ரூசோவா. நிஷாந்த் ஆக்சுவலாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். கேமராமேன், அதுக்கப்புறமா கூட வரல மாறன் அண்ணன், அதுக்கப்புறமா கும்கி, அஸ்வின் தலை, வேறு யார் ஃபைட் மாஸ்டரு, வேறு யார் தலை இருக்காங்க தலை, நம்ம யாராவது பேர் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் சேர்த்து செல்வா, எல்லாருக்கும் நம்ம ராஜ் எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். தயவுசெய்து மீடியா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா? எல்லாம் ரொம்ப அன்பானவங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அர்ஷத். நான் படம் சொன்னதுமே நம்மளுடைய மைண்டுக்கு வருது அந்த படத்தினுடைய தீம் மியூசிக்கும் தப்பெல்லாம் தப்பே இல்லைன்ற பாடலும் தான். அண்ட் படத்தினுடைய கதையை ரொம்பவே ஷார்ட்டாகவே அந்த படத்தில் அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டான்ற ஒரு ஆல்பம் சாங் மூலியமா பட்டி தொட்டி எல்லாம் பிரபலமானவர். இன்னும் பல படங்கள்ல பாடல்கள் எழுதிட்டு இருக்காரு. ரொம்பவே பிஸியா இருக்கிற கவிஞர். இந்த படத்துல எல்லா பாடல்களையுமே எழுதின பாடலாசிரியர் அஸ்மின் அவர்களை பேச அழைக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் கனவு கண்டால் அத்தனையும் நாளை நடக்கும். துன்பங்கள் வந்து எம்மை தூக்கி நிறுத்தும். துன்பங்கள் வந்து எம்மை தூக்கில் நிறுத்தும். நாம் துடிந்து விட்டால் அத்தனையும் ஓடி பறக்கும். எதிர்கால கதவு நிதம் சாத்தி கிடக்கும். நாம் எந்நாளும் முயன்றால்தான் வெற்றி கிடைக்கும். ஊடகத்துறையிலிருந்து தமிழ் சினிமாவிலே பாடலாசிரியராக நான் 2012ஆம் ஆண்டில் திரு விஜய் ஆண்டனி அவர்களால் நான் படத்தினூடாக அறிமுகமானேன். இந்த மேடையில் நான் நிற்பதற்கு அவர்தான் ஒரு காரணமாக இருக்கிறார். அவருக்கு என் வாழ்நாள் நன்றிகளை முதல் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயோ சாமி நீ எனக்கு வேண்டாம் என்ற பாடல் என்னுடைய 10 ஆண்டு கால முயற்சிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்தது. அதற்கு பிறகு பல படங்களில் நான் பணிபுரிந்திருக்கிறேன் பாடலாசிரியராக. இந்த படத்தில் பாடல் எழுதுவதற்கு இந்த படத்தினுடைய கதாநாயகி தோழி காயத்ரி சான் அவர்கள் தான்
இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். திரைப்படத்திலே ஒரு பாடல் தான் எழுதுவதற்கு நான் வந்தேன். அந்த பாடல் என்று ஒளிபரப்பாகவில்லை. வா தயங்காதே மாமா என்ற பாடல். அந்த பாடலை பார்த்துவிட்டு இயக்குனர் அவர்கள் எனக்கு முழு பாடலையும் எழுதுவதற்கு எனக்கு வாய்ப்பினை வழங்கினார். என்னை நம்பி இந்த மிகப்பெரிய பொறுப்பினை வழங்கிய இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். தொலைபேசியிலே நாங்கள் நேரடியாக சந்திக்காமலே தொலைபேசியில் தான் என்னுடைய கதைச்சூழலை கேட்டுக்கொண்டு நான் பாடலை எழுதினேன். அதே போன்று இசையமைப்பாளர் சம்பந்த் நாக் அவர்களை நான் நேரில் சந்திக்கவில்லை. இசை மெட்டினை வந்து வாட்ஸ்அப்பிலே அனுப்பி வைத்திருந்தார். அந்த பாடலை மிகவும் 4 பாடல்களும் மிகவும் சிறப்பாக வந்திருக்கின்றன. நிச்சயமாக இதிலே அரவிந்த் அக்சன் பாடியிருக்கின்ற உசுரே உசுரே என்ற பாடல் நிச்சயமாக காலம் கடந்தொலிக்கின்ற பாடலாக நிச்சயமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த திரைப்படத்திலே இந்த கொஞ்ச நாள் பொறு தலைவா அந்த திரைப்படத்தை மிகவும் சிறப்பாக இயக்கியிருக்கின்ற இயக்குனர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கும், அன்புக்குரிய நண்பர் இசையமைப்பாளர் சம்பந்த் நாக் அவர்களுக்கும், அதே போன்று இந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் முருகன் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றிகள். வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருமே இந்த திரைப்படத்துக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ அஸ்மின் சார். இந்த படத்தினுடைய கதாநாயகி காயத்ரி அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கொண்டாட்டத்தில் கலந்துக்க முடியல. ஷீஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரி. பட் அவங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வெல்கம் அண்ட் தேங்க்ஸை நம்மளுடைய ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு கன்வே பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அடுத்ததாவதாக இந்த படத்தினுடைய கதாநாயகன், கொஞ்ச நாள் பொறு தலைவா திரைப்படத்தின் கதாநாயகன் நிஷாந்த் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்ச நாள் பொறு தலைவா இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பிளெஸிங்காக அமைஞ்சிருக்கு. ஜனவரி 3 சீசா படம் ரிலீஸ் ஆச்சு. நட்டி சார் கூட பண்ணியிருந்தேன். அண்ட் அடுத்து கொஞ்ச நாள் பொறு தலைவா அண்ட் அடுத்து இன்னொரு படம் 3 படம் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகும்னு நம்புகிறேன். ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். அண்ட் முக்கியமாக நான் வந்து டைரக்டர் சீஃப் கெஸ்ட் SR பிரபாகரன் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆனந்த் பிரதர் டிஓபி சொன்ன மாதிரி தான், அன்னைக்கு பூஜை அன்னைக்கு தான் பார்த்தேன், அப்புறமா இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஸோ அந்தளவுக்கு அவர் வந்து எதையுமே எதிர்பார்க்காம அவர் ஃபுல்லாக டேரக்டரை நம்பி டீமை நம்பி ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணார். அண்ட் அவர் சொன்ன மாதிரியே சேலரி யாருக்குமே பேலன்ஸ் வைக்கல. ஸோ அந்தளவுக்கு வந்து இங்கே வந்து எந்த ஒரு கோஆர்டினேஷன் எல்லாமே அவர் யாரையுமே சொல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆர்டினேஷன் ஆச்சு இந்த படம். ஏன்னா வந்து அந்தளவுக்கு விக்னேஷ் பாண்டியன் சார் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இவ்வளோ பெரிய டீமை வந்து அவர் அலைன் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். நன்றி டைரக்டர் விக்னேஷ் அண்ணனுக்கு. அண்ட் முக்கியமாக இந்த படத்தில் என் கூட நடித்த மொட்டராஜேந்திர அண்ணன், சிங்கம்புலி அண்ணன், அப்புறம் கும்கி அஸ்வின் பிரதர், அப்புறம் பாலாசரவன் பிரதர் அண்ட் மாறன் அண்ணன், அர்ஷத் பிரதர், ஜெயிலர் அர்ஷத் பிரதர், இவங்க எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபார் கிவிங் மீ திஸ் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒன்று என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு படங்கள் என்னென்னா நான் 0லேருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இப்போ என்னோட படம் ஆண்டனி, அதுக்கு அடுத்து பன்றிக்கு நன்றி சொல்லி, அப்புறம் பருந்தாகுது ஊர்க்குருவி, அப்புறம் சீசா, இது அடுத்த படம் கொஞ்ச நாள் பொறு தலைவா. இதுலேருந்து இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு நீங்கள் இல்லைன்னா நான் இந்த இடத்துல வந்து நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன். நானும் உங்களில் ஒருத்தர் தான். ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். அண்ட் முக்கியமாக இந்த படத்தோட டிஓபி ஆனந்த் சாரை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ஆனந்த் சாருக்கும் எனக்கு சரியான வேவ் லென்த்து. ஆனந்த் சார் எனக்கு டேரக்டர் 3 பேருக்கு நல்ல வேவ் லென்த் ஆச்சு. ஸோ அவர் கூட ஒரு நல்ல நட்பு இந்த படம் மூலமாக கிடச்சிச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர் பிரகாஷ் சார் என்னை ரொம்ப பாதுகாத்து ரொம்ப சேஃபாக இந்த படத்தில் ஸ்டன் பண்ணியிருக்கோம். அந்தளவுக்கு ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிட்டாரு. ஸோ தேங்க்யூ பிரகாஷ் மாஸ்டர். அண்ட் ஹீரோ ஆஃப் தி ஷோ மியூசிக் டைரக்டர் சமந்த் நாத் சார், தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங்ஸ். ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் சார். மெட் யூ ஆன் தி ஃபர்ஸ்ட் டே, இப்போ தான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ சார். அண்ட் லிரிசிஸ்ட் அஸ்மின் பிரதர், ஐ நோ யூ, எனக்கு அவங்க காயத்ரி மூலமாக அவங்கள தெரியும். ஸோ தேங்க்யூ ஃபார் இட். தேங்க்யூ ஃபார் த லவ்லி சாங். அண்ட் முக்கியமாக இந்த படம் டே அண்ட் நைட்டாக அந்த படத்துக்காக ஒர்க் பண்ணுற பாண்டியனை, பாலமுருகன் அண்ணன், இவங்க 2 பேருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தேங்க்யூ. இந்த அளவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு நீங்கள் இருந்து இந்த படத்தை இந்த அளவுக்கு கொண்டு போகிறீங்க. தேங்க்யூண்ணே. அண்ட் அட் த லாஸ்ட் PRO ஷேக் பிரதருக்கும் தேங்க்யூ ஃபார்
bringing this stage எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அண்ட் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு கமர்ஷியல் காமெடி ஸ்கிரிப்ட். அதில் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் இருந்து அந்த படத்தை வெற்றி படமாக அமைக்கிறதுக்கு ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல். தேங்க்யூ. ஏஆர்எம் குரூப் சி சார்ந்த தொழிலதிபர் ஏஆர்எம் விசு சார் அவர்களை மேடை கழிக்கிறேன். சாருக்கு தேங்க்ஸ் எல்லாருக்கும். தேங்க்யூ சாந்தி. இந்த படத்துக்கு சிஜி பண்ணியிருக்க சதீஷ் சார் அவர்களை பேச வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. எல்லோரும் வந்து ப்ளஸ் பண்ணிக்க, நல்லா வரணும். தேங்க்யூ ஸோ மச். PR சரவணகுமார் சார் ஒரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். PR சரவணகுமார் சார். ப்ரெஸ் மீடியாவுக்கு வந்திருக்க அனைத்து எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. படம் நல்லா வரும்னு எதிர்பார்க்குறோம். நீங்கள் ஒத்துழைப்புக்கு நல்லா கொடுக்கணும். எல்லாருக்கும் இந்த படம் வெற்றி வரைய உங்களோட ஆதரவு முக்கியம். நன்றி. ராம்குமார் சார் ஒரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த படம் எனது நண்பர் விக்னேஷ் பாண்டியன் பண்ணியிருக்காரு. அவர் படம் நல்லபடியாக வரணும்னு கடவுளை வேண்டிக்கிறோம். உங்களுடைய ஆதரவு ஒத்துழைப்பு கொடுத்தா நல்லா இருக்கும். நன்றி. நடிகர் வைகுண்டம் சார் ஒரு வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். வந்திருக்கும் பத்திரிகையாளர், ஊடகவியலாளர் அனைவருக்கும் நன்றி. என் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் எனக்கு ஒன் ஆஃப் த வில்லனாக வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் விக்னேஷ் பாண்டியன் அவர்களுக்கும், ப்ரொடியூசர் முருகன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் படம் சூப்பராக வந்திருக்கு. ஒரு வித்தியாசமான, இப்போ வந்துட்டு இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் மூவியாக வந்திருக்கு. கண்டிப்பாக மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டியது மீடியா கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கொண்டு சேர்ப்பீங்கன்னு நம்புகிறோம். உங்களை நம்பி தான் இறங்கியிருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் படத்துக்காக. கண்டிப்பாக ஒத்துழைப்பு தாங்க. நன்றி, வணக்கம். யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் சேகர் சார் அவர்களை பேச அழைக்கிறேன். Sir, few words about the movie. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் கல்லூரி பேராசிரியர் இல்லை, காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் PRO இருந்து ரிட்டையர்ட் ஆகிட்டேன். இப்போ மருமையனுடைய கம்பெனியில் அவர் இப்போ தயாரிப்பாளர் S. முருகன் இருக்காங்க இல்லையா, அவங்க கம்பெனியில் இப்போ நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில் வந்து படத்தை ஃபுல்லாகவே நான் வந்து பார்த்தேன். 100% எனக்கு வந்து திருப்திகரமாக இருந்துச்சு. படம் நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றி அடைய இருக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளும் அதில் இருக்குது. அதற்கு நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு மேலே பத்திரிகை துறை நண்பர்களோட, ஊடகத்தை நண்பர்களோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே பழகி நல்ல ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆள். இந்த படம் சிறப்பாக வரணும்னா பத்திரிகை மற்றும் ஊடகத்தை நண்பர்களுடைய முழு ஒத்துழைப்பு எங்களுக்கு அவசியம் வேணும். அந்த ஒத்துழைப்பு நீங்கள் எல்லோரும் வந்து தரணும். ஆரம்பத்தில் சாதாரணமாக இப்போ நம்ம ட்ரிச்சியை பொறுத்தவரை 6 லேண்ட் டெவலப்பர்ஸ் நம்ம ஆரம்பித்து இன்றைக்கி 25 வருஷத்தை வெற்றிகரமாக முடித்து ஒரு துறையாக நாங்கள் அடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் திரைப்படத்துறையிலையும் வந்து இப்போ முதல் படத்தை வந்து இந்த கொஞ்ச நாள் ஒரு தலைவா படத்தை எடுத்து சிறப்பாக இதை முடித்து வச்சுருக்காங்க. அதனுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா இன்றைக்கி சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. மேற்கொண்டு நான் இதில் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒத்துழைப்பு இதில் இந்த ஒரு படத்தை சிறப்பாக எடுக்கிறதுக்கு ஒரு தனிப்பட்ட மனிதன் கையில் எதுவும் கிடையாது. எல்லாருடைய ஒத்துழைப்பு, கூட்டு முயற்சி தான் இந்த படம் வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் எல்லோரும் நல்ல ஒரு ஆதரவு தரணும். அதனால் வாய்ப்புக்கு விடையுற நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். நம்ம பார்த்த அழகான விஷுவல்ஸினுடைய சினிமாட்டோகிராஃபர் ஜோன்ஸ் ஆனந்த் அவர்களை பேச அழைக்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் மேடையில் இருக்க அனைவருக்கும் நன்றி மட்டும் சொல்லிக்கிறேன். சாரை ப்ரொடியூசரை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன் விக்னேஷ் மூலயமா. ஒரு டைம் தான் பார்த்தேன், அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் சாரை பார்க்குறேன். அவர் கொடுத்த கமிட்மெண்ட் விக்னேஷ் வந்து எனக்கு தம்பி. எனக்கு வந்து சுவாதி கொலை வழக்குன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது நான் சினிமாட்டோகிராஃபர், தம்பி ஏடி ஒர்க் பண்ணார். அப்போது எனக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தாரு, நான் படம் பண்ணும்போது உங்களை வச்சு தானே நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 8 வருஷம் ஆயிடுச்சு. 7வது வருஷம் போன வருஷம் முன்னாடி வந்து என்கிட்ட அண்ணா படம் பண்ண போகிறேன், நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சில பேர் கமிட்மெண்ட் கொடுப்பாங்க, போகிற போக்கில் அப்படியே மாறிட்டு போயிட்டே இருக்கும். இந்த பையன் கொடுத்த கமிட்மெண்ட் அந்த ஒன்றுத்துக்காகவே என்னுடைய சில ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு. அந்த டைம் அது எல்லாம் வேறு ஒருத்தரை மாற்றி வச்சுட்டு நான் தம்பிக்காக வந்து ஒர்க் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். அந்த கமிட்மெண்ட் எப்போதுமே தம்பிகிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. எனக்குன்னு இல்லை, யாருக்கு கொடுத்தாலுமே. அதேமாரி இந்த படத்தில் இன்னொரு விஷயம் நான் பார்த்தேன், சேலரி விஷயம். இது வரைக்கும் யாருக்குமே மில் பேலன்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே கரெக்டாக கொடுத்துட்டாங்க, சின்ன கம்பெனி. இதை வந்து நான் விக்கி என்கிட்ட சொன்னார், நீ படம் முடிகிறதுக்குள்ளே உனக்கு சம்பளம் செட்டில்மெண்ட் பண்ணிடுவேன்ட்டு. அதேமாரி பண்ணார். என்னோட சேர்ந்து வேலை செஞ்ச எல்லாத்தையுமே லைட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்கும்போது படம் முடிஞ்சு அடுத்த 10 நாள் எல்லாருக்குமே வந்துடுச்சு. அந்த விதத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. யாருமே என்கிட்ட சில பேர் என்கிட்ட ஃபோன் அடித்து கேட்பாங்க, ஆனால் சார் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி சில கம்பெனியில் வேலை செய்யும்போது. இந்த விஷயம் இந்த கம்பெனியில் இல்லை சார். தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும், அப்பப்போ பண்ணும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு தரணும்னு வேண்டிக்கிறேன். மற்றபடி ஹீரோ ஹீரோயின் எல்லாருக்குமே படத்தில் பண்ணி முடிஞ்ச அத்தனை பேருக்குமே நன்றி. சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. என்னென்னா லாஸ்ட்டு படம் என்னோடய டைனோசர்ஸ், அந்த படத்தை ரொம்ப நல்ல விதமாக கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்திங்க. அதே எஃபர்ட்டு அதே கஷ்டம் இந்த படத்துலையும் போட்டிருக்கோம், அதே உழைப்பு போட்டிருக்கோம். கொண்டு போய் நல்லபடியாக சேர்ப்பீங்க நம்புகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். பாஸ் என்கிற பாஸ்கரன், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்கார தமிழென்று சங்கே முழங்கு. விழா மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களே, அரங்கில் அமர்ந்திருக்கும் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா திரைப்படத்தின் ரசிகர்களே, கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களே, ஊடகத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் அன்பு கலந்த வணக்கங்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆருத்ரன் லேண்ட் டெவலப்பர்ஸ், இது எங்களுடைய நிறுவனம். திருச்சியில வந்து நாங்க தான் நம்பர் 1 ரியல் எஸ்டேட் நிறுவனம். பலதரப்பட்ட மக்களின் கனவுகளை நனவாக்கி தந்திருக்கோம். இது மட்டுமல்லங்க, நாங்க துபாய், சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளிலும் பல கிளைகளை ஆரம்பித்து அதன் மூலம் அங்கு வாழும் தமிழ் மக்களுக்கு நாங்கள் சேவை செய்து வருகிறோம். குவாலிட்டி இஸ் அவர் மோட்டோ, தரம் ஒன்றே எங்கள் குறிக்கோள். அந்த தரத்தை வந்து நாங்க திரைப்படத்துறைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சோம். அப்படி கொண்டு வரும்னு நினைக்கும் போதுதான் ஆருத்ரன் லேண்ட் டெவலப்பர்ஸின் ஒரு அங்கமாக விளங்கும் ஆருத்ரன் பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி அதன் மூலம் கொஞ்ச நாள் பொறுத்தலைவா என்ற படத்தை ஒரு கன்னி முயற்சியாக இப்பொழுது செய்துள்ளோம். அதோட ட்ரெய்லர் மற்றும் ஆடியோ லான்ச்சை தான் இப்ப நீங்க பாத்தீங்க. இந்த படத்தை பத்தி நான் சொல்லணும்னா, இன்று காலை நான் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரீவியூ தியேட்டர்ல இந்த படத்தை போட்டு காமிச்சாங்க. இந்த படத்தை நான் முழுமையா பார்த்துட்டு வந்து இங்க பேசுறேன். இந்த படம் வந்து ஒரு சிறந்த காமெடி படம். காமெடி படத்துக்கு நம்ம ஊர்ல எப்போதுமே மவுசு இருக்குங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த காலத்துல இருந்து எந்த காலம், ஷபாஷ் மீனா, காதலிக்க நேரமில்லை, உள்ளத்தை அள்ளித்தா, இந்த மாதிரி அந்த காலத்து படத்துல இருந்து காமெடி படத்துக்கு எப்போதுமே ஒரு மவுசு உண்டு. இந்த படத்தை நான் கண்டு களித்தேன், கண்டு மகிழ்ந்தேன் என்று கூறுவதை விட எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது சிரிச்சு சிரிச்சு வயிறு தாங்க புண்ணானது மிச்சம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு மிக சிறந்த காமெடி படமாக இந்த படம் உருவாகி உள்ளது.
காமெடினா 2 டைப் ஆஃப் காமெடி இருக்குங்க. என்ன முடிக்கிறீங்க? என்ன காமெடியிலே 2 டைப் இருக்கானா? ஆமா இருக்குங்க. அதாவது நான் கூட இப்ப சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். சமீபத்தில் வந்த படம் ரொம்ப அருமையான படம், காமெடி படம். ஆரம்பத்துல இருந்து கடைசி வரலும் எனக்கு அந்த படத்தை பார்த்து சிரிச்சு சிரிச்சு வயிறு புண்ணாயிடுச்சு. ஆனா அந்த படத்தோட காமெடி வந்து வயதானவர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அந்த படம் என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் யூகிச்சிருப்பீங்க. அந்த படத்தின் பேரை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனா எங்களோட படம் அப்படி இல்லைங்க. குடும்பத்தோட போய் உட்கார்ந்து பார்த்து அந்த காமெடியை ரசிக்கலாம். அப்படிப்பட்ட படம் நாங்க எடுத்திருக்கோம். இந்த மாதிரி மிகச்சிறந்த காமெடி படத்தை எடுத்த டைரக்டர் விக்னேஷுக்கு என் மனமார்ந்த பாராட்டுக்கள். திரைப்படத்துறையில் நமது தமிழ்நாட்டில் இன்னொரு சுந்தர் சி உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதற்கு விக்னேஷ் பாண்டியன் உதாரணம். சுந்தர் சினா யாருன்னு தெரியும் உங்களுக்கு நினைக்கிறேன். மிக சிறந்த காமெடி படங்களை எடுத்தவர். அடுத்தது பாட்டு, அதாவது இந்த பாடல்களை பற்றி நான் இங்கே குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஏன்னா நான் படத்தை பார்த்துட்டேன். பாடல்கள் ஒவ்வொன்றும் தேன் துளிகள், ஒவ்வொன்றும் தேன் துளிகள். அந்த மாதிரி பாடல்கள். அதிலும் குறிப்பா சொல்லணும்னா அந்த உசிரே என் உசிரேன்னு ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் வந்து இந்த வருஷம் மிக சிறந்த பாடலாக தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த படத்தை வந்து வெற்றி அடை செய்ய வேண்டியது உங்களோட பொறுப்புங்க, ஊடக நண்பர்களோட பொறுப்பு, ஏன்னா திரைப்பட ரசிகர்களோட பொறுப்பு, கலைத்துறையை சேர்ந்த நண்பர்களோட பொறுப்பு. ஆகவே நீங்கள் அனைவரும் இப்படத்தை வெற்றி அடைய செய்ய வேண்டும். அதாவது தியேட்டருக்கு போய் பார்த்து படத்தை வந்து டிவியில் பார்க்காதீங்க, விசிடியில் பார்க்காதீங்க. தியேட்டரில் போய் பார்த்து படத்தை வெற்றியடை செஞ்சா எங்களுக்கு அது ஊக்கமாக இருக்கும். இந்த கன்னி முயற்சிக்கு எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதமாக இருக்கும், வாழ்த்துக்களாக என்று இருக்கும் என்று கூறி இவ்விழாவில் பங்கு பெற வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த விழா குழுவினருக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஃபோன் கேமரா வச்சாவே எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இங்கே இத்தனை கேமரா இருக்கிறதுனால நான் சரியாக பேசலன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. முதலில் எங்கள் ப்ரொடியூசர் அவங்க எல்லாரும் ஒரு வாட்டியாவது பார்த்துருக்காங்க. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் மேடையில் பார்க்குறேன். அதனால் வந்து யூ கேன் திங்க் எவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்கும் டைரக்டர் விக்னேஷ் மேலே அப்படின்றது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறமா வந்து விக்னேஷ் பற்றி சொல்லணுன்னா எனக்கும் விக்னேஷுக்கும் பயங்கர சண்டை வரும். அதாவது வந்து அடிச்சிக்காத அளவுக்கு சண்டை வரும். ஆனால் அட் தி எண்ட் ஆஃப் தி டே அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் மறந்து போயிட்டு நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் என்ன பண்ணணுன்றது யோசிப்போம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்டில் வந்து ரொம்ப சின்சியரான ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் டைரக்டர். அது நான் பர்சனலாக பார்த்துருக்கேன்னு நான் சொல்கிறேன். அது தவிர்த்துட்டு என்னோட லிரிசிஸ்ட் அஸ்மின் நாங்கள் நேரில் பார்த்துக்கல. விக்னேஷ் சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா நான் சரி ஓகேன்னு சொல்லிட்டு டியூன் ஷேர் பண்ணேன். அவர் லிரிக்ஸ் அமைச்சிட்டு காலையில் 6 மணிக்கு எழுந்து பார்க்கும்போது லிரிக்ஸ் இருந்தது. அப்படியே 6 மணிக்கு எழுந்துட்டு அந்த மெலடியை ஒரு வாட்டி கேட்டுட்டு லிரிக்ஸ் பார்த்த உடனே ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு வார்த்தை கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை. காலையில் ஒரு 6:45 என்னவோ விக்னேஷுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு சார் ரொம்ப நல்லா இருக்குது, மற்ற பாட்டுமே இவரே எழுதினா கூட நல்லா இருக்குன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி எல்லா பாட்டுமே ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. ஒரே ஒரு வேர்டு கூட நாங்கள் சேஞ்ச் பண்ணலைங்க இந்த லிரிக்ஸ் எழுதின போது. ஏன்னா நான் லிரிக்ஸில் ரொம்ப பர்டிகுலராக பார்க்குற ஆள். நான் ஒரே ஒரு வார்த்தை கூட நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. அவ்வளோ ரொம்ப இழஞ்சி மெலடி கூட இழஞ்சி எழுதியிருக்கிற ஒரு லிரிசிஸ்ட். அவருக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நிஷாந்த் சார் நம்ம ஃபஸ்ட்டு டே நீங்கள் சொன்னால் அவர் மீட் பண்ணோம், அருமா இன்னைக்கு தான் மீட் பண்ணுறோம். பட் வி ஹேவ் அ வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப். அது தவிர்த்துட்டு என்னோட சிங்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப உழைச்சி பாடியிருக்காங்க. ப்ளஸ் சிங்கர்ஸ் எல்லாருமே எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்களுக்கும் என்னோட நன்றிகள். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் என்னுடைய என் கூட ஒர்க் பண்ணுற மிஸ்டர் பிரவீன் அவருக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்கள்.
இதெல்லாத்தையும் தாண்டி இந்த படம் ரொம்ப நல்ல வெற்றி பெறணும் என்று எல்லா வல்ல இறைவனையும் வேண்டி கேட்டுக்கொண்டு ப்ரெஸ் அண்ட் மீடியா அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.